ஹாய் கைஸ். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா கோயம்புத்தூரில் இருக்க மருதமலை முருகன் கோவிலுக்கு போயிட்டுருக்குறோம். இப்போ முருகன் கோவில் போயிட்டுருக்கும்போது பாரதியார் யூனிவர்சிட்டி அந்த இடத்துல நம்ம கிராஸ் பண்ணி இப்போ போகிறோம். அதிலேருந்து அப்படியே கொஞ்சம் மேலே போனோம்னா லா காலேஜ் வரும். லா காலேஜ் தாண்டினோடனே கொஞ்சம் ஒரு 200-300 மீட்டர்ஸ் போனீங்கன்னா அந்த முன்னாடி ஹில்ஸ் தெரியுது பாருங்கள், அதுதான் மருதமலை முருகன் கோயில். இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால ரோடு ஃப்ரீயாக இருக்குது. ஃபெஸ்டிவல் டைம்லாம் வந்தாச்சுன்னா இந்த இடமெல்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்கும். இந்த இடத்துல கார் போகாது, நம்ம நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். இந்த நார்மல் டேஸில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அடிவாரம் மேலே வரைக்குமே போகலாம் காரில். இன்றைக்கி நார்மல் டேஸாக இருக்குங்களா, ஃப்ரைடே நாங்கள் போயிட்டுருக்குறோம். இங்கேருந்து பாருங்கள் தெரியுது மருதமலையோட கோயில். அந்த மருதமலைக்கு வர டூரிஸ்ட் பஸ் எல்லாம் பார்க்கிங் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்க்கிங்க்குன்னு தனியாக இடம் கொடுத்துருக்காங்க. வர்ற பஸ் எல்லாம் அங்கே பார்க் பண்ணிவிட்டு நம்ம நடந்தே போகிற தூரத்தில் தான் கோயில் இருக்குது, நம்ம நடந்து மேலே போய்க்கலாம். நார்மல் டைமில் பார்த்திங்கன்னா அந்த போலீஸ் நிற்கிறாரு பாருங்கள், அந்த பேரிகார்டு ஓப்பனில் இருக்கும், நம்ம ஸ்ட்ரைட்டாகவே போய்க்கலாம். இப்போ கோயில் வேலை நடக்கிறனால நமக்கு லெஃப்ட் சைடு திருப்பி விட்டுருக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா ஐஓபி காலனி வழி போய் ஒரு யூட்டர்ன் அடித்து பின்னாடி வரலாம். இது ஆக்சுவல் நம்ம மருதமலை பஸ் ஸ்டாண்டுக்கும் பின்னாடி மருதமலையோட கார் பார்க்கிங் ஏரியா இருக்கும், அந்த இடத்துக்கு வந்துடும். அங்கேருந்து பார்த்திங்கன்னா கார் நம்ம அங்கே நிப்பாட்டிட்டு மேலே நடந்து போகிறதுனா போகலாம். இல்லை மேலே கோயிலுக்கு ஹில்ஸ் போகிற மாதிரி இருந்தால் அந்த என்ட்ரன்ஸில் பே பண்ணிவிட்டு நம்ம அதிலேருந்து மேலே போகலாம். இப்போ நம்ம ஐஓபி காலனி வழியே போயிட்டுருக்குறோம். பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. ஒன்றுமே பண்ணியிருக்காங்க, இருந்தாலுமே டிராஃபிக்காக இருக்குது. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடியே 50 கார் பக்கம் நிற்கிது. இதெல்லாம் பார்க்கிங் ஏரியாவே இல்லை, ஆக்சுவலி நார்மல் சைட்டு தான். இங்கே பார்க்கிங் மாதிரி நிப்பாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம மருதமலையோட அடிவாரத்து வந்துட்டோம். அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் பூஜைக்கு கொடுக்க வேண்டிய ஜாமானங்கள், குழந்தைகளுக்கு விளையாட்டு பொருட்கள், இதெல்லாம் நம்ம வேணுங்கிறத நம்ம வாங்கிக்கலாம். எல்லா கடையும் கீழே இருக்குது. மாலை, தேங்காய் பழம் இது எல்லாமே கீழே வாங்கிக்கலாம். அப்படி கீழே இல்லைன்னா வாங்காதவங்க மேலேயும் கடை இருக்குது, அங்கேயும் வாங்கிக்கலாம். வெளியூர்லேருந்து வரவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா தங்கறதுக்கு வசதியாக சின்ன சின்ன லாட்ஜஸ்லாம் இருக்குது. அப்படியே ரோட்லேருந்து நேராக பார்த்தீங்கன்னா அங்கே விக்னேஸ்வரர் சன்னதி அப்படின்னு சொல்லி ஒரு கோயில் இருக்குது. நடந்து போகிறவங்க அங்கே அந்த கோயில் சாமி கும்பிட்டு அப்புறம் மேலே மலை ஏறிக்கலாம். அடிவாரத்துலேருந்து மேலே காருக்கு போகிறதுக்கு 30 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. பைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. பைக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 5:30க்கு மேலே பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணுறதில்ல. ஏன்னா இங்கே எலிஃபெண்ட்டோட பிரச்சனை இருக்கனால அலோவ் பண்ணுறதில்ல. அதே போல் பஸ்ஸில் போகிறவங்க இங்கேருந்து சன்னிதானம் பஸ் இருக்குது, அதுவும் லெஃப்ட் சைடு கவுண்டர் இருக்குது, அங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு மேலே போய்க்கலாம். சாமி பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போதும் அங்கேருந்து அதே பஸ்ஸில் ரிட்டர்ன் வந்துக்கலாம். இங்கே படிக்கட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 834க்கும் மேலே படிக்கட்டு இருக்குது. படிக்கட்டில் நடந்து போகிறவங்க அந்த படிக்கட்டில் ஏறி தான் மேலே கோயிலுக்கு போகணும். ரோட்டில் போகிறவங்க பார்த்தீங்கன்னா காரு, பஸ்ஸு இதில் போகிறவங்க நேராக கோயிலுக்கு போய்க்கலாம். மருதமலை கோயில் பார்த்தீங்கன்னா சங்ககால அரசர்களால் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது புறநானூர்லேயும் சொல்லப்பட்டிருக்குது. அந்த அளவுக்கு பழமை வாய்ந்த கோயில் தான் நம்ம மருதமலை கோயில். மருதமலைன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மரங்களும் மலைகளும் சேர்ந்தது தான் மருதம். ஸோ அதனால மருதமலைன்னு இந்த இடத்துக்கு பேர் வந்துச்சு. இங்கே பெண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பெண்டெல்லாம் இல்லை, ஒரு 2-3 பெண்டு தான் இருக்குது. அதில் ஈஸியாக நம்ம மேலே போய்க்கலாம். ஒரே ஒரு பெண்டு, லாஸ்ட் பெண்டு மட்டும் பார்த்திங்கன்னா ஹேர்பின் பெண்ட் இருக்கும், அதில் மட்டும் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும்.
கீழே வந்து மேலே கார் பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 to 30 கார்ஸ் தான் நிற்கிற மாதிரி சூழ்நிலை தான் இப்போ இருக்குது. கோயிலோட மெயின்டெனன்ஸ் போயிட்டுருக்கு. அதுபோக முருகனோட பெரிய ஒரு சிலை இங்கே வந்து வைக்கிறதா பிளான், அந்த ஒர்க்கும் போயிட்டுருக்கு. அதனால் மேலேருந்து ஒரு 10 கார் கீழே வந்தால் தான் கீழேருந்து மறுபடியும் ஒரு 10 கார் மேலே வந்து அலோவ் பண்ணுறாங்க. அப்போ கூட்ட டைமில் வந்தோம்னா நம்ம கீழே கார் வந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்குது. மருதமலை முருகரோட 7வது படைவீடா சொல்லப்படுது. இந்த மருதமலை அமைஞ்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில. இது கடல் மட்டத்திலேருந்து 741 மீட்டர் உயரத்தில் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த கோயில் வந்து 12ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டதா சொல்றாங்க. அதாவது சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான கோயிலா இது பேசப்படுது. இப்போ மருதமலை மேற்பகுதி வந்துட்டோம். கார் பார்க்கிங் ஏரியா வந்துட்டோம். இங்கேயே கார் வந்து பார்த்திங்கன்னா நிற்கிறதுக்கு நெருக்கமாக தான் இருக்குது. 1/1 தான் போகிற மாதிரி இருக்குது. சின்ன ஏரியா தான். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா 1 சைடு கார் பார்க்கிங் தான் வச்சுருந்தாங்க. இப்போ டபுள் சைடு கார் பார்க்கிங் இருக்குது. இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இதில் தான் வந்து நம்ம சன்னிதானத்தோட பஸ்ஸுமே வந்து திரும்பி போகும். நம்ம போகிறவங்க வந்து இந்த ஃப்ரண்ட்டில் அந்த லைட் எரிச்சிட்டு கார் நிற்கிது பாருங்கள், இந்த இடத்துல வந்து நம்ம வந்து வண்டி நிப்பாட்டக்கூடாது. ஏன்னா அந்த பொதுமக்கள் ஏற்றிட்டு போகிற பஸ்ஸுக்கு வந்து ரொம்ப இடைஞ்சலாயிரும். நம்ம வந்து கரெக்டாக பார்த்து பார்க்கிங்கோட மார்க்ஸ் இருக்குது, அந்த மார்க்ஸ்லேயே நம்ம நிப்பாட்டினா நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக நிப்பாட்டிட்டு போய்க்கலாம். மற்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிப்பாட்டிக்கலாம். ஒயிட் பில்டிங் மாதிரி தெரியுது பாருங்க, அந்த இடத்துல தான் முருகனுடைய மிகப்பெரிய சிலை ஒன்று வைக்கிறதா நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் அந்த பில்டிங் புதுசாக கட்டியிருக்காங்க. பார்க்கலாம் எந்த இடத்துல வருதுன்னு சொல்லி. நம்ம கார் பார்க்கிங்கில் கார் பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போய் சில படிகள் ஏறி தான் போய் சாமி பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அந்த வழியில தான் போயிட்டுருக்குறோம். ஸ்டெப்பில் லெஃப்ட் சைடு ஏறினோடனே பார்த்தீங்கன்னா முடி காணிக்கை செலுத்துறவங்களை வந்து காணிக்கை செலுத்திக்கலாம். இந்த ரைட் சைடு பாருங்கள், இப்போ கோயிலோட பேர் போட்டு சாமியோட பேரும் போட்டு புதுசாக ஒரு கல்வெட்டு வச்சுருக்காங்க. இது இப்போ புதுசாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் கீழே பிரசாதம் வாங்க முடியல, தேங்காய் பழம் பூவெல்லாம் வாங்க முடியலனாலும் அந்த ஸ்டெப்லேயே வந்து லெஃப்ட் சைடு வந்து கடை இருக்குது. லெஃப்ட் ரைட் இருக்கும், லெஃப்ட் சைடு நிறைய கடை இருக்கும், அதில் கூட நம்ம வாங்கிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்லேயே வந்து பொது தரிசனம், அப்புறம் வந்து நம்ம பெய்ட் பண்ணி போகிற தரிசனம் ரெண்டுமே போர்டு போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் இப்போ தான் முடிஞ்சிருக்கு, அதனால போட்டிருக்காங்க. நார்மல் டைமில் இங்கேருந்து எல்லாம் பிரிக்க மாட்டாங்க, மேலே போய் தான் கவுண்டர்ஸில் தான் பிரியும். இப்போ இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சு 48 நாளுக்குள்ளே தான் இருக்குது. அதனால் வந்து இந்த இடத்துல இந்த போர்டெல்லாம் வச்சதால நீ எடுக்காமல் இருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க மண்டபம் இருக்குங்களா, அந்த மண்டபத்துக்குள்ளே தான் ஃபஸ்ட்டு முருகனோட மூலஸ்தானம் இருக்குது, ஆதி மூலஸ்தானம்.
அதுக்கப்புறம் கோயில் ரினோவேட் பண்ணும்போது மறுபடியும் மேலே எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்து மேலே முருகனை பார்க்குற போயிட்டுருக்குறோம். போகும்போது இடதுபுறம் வந்து பார்த்திங்கன்னா 5 முக விநாயகர் இருப்பார். அவரை வழிபட்டுட்டு அப்புறம் முருகனை போய் நம்ம வழிபடலாம். பக்தர்கள் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இப்போ இங்கேருந்தே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த செயின்வே போட்டு வச்சுருக்காங்க. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் இருக்காது. இப்போ நம்ம கும்பாபிஷேகம் நடந்ததுக்கான அதுக்காக போட்ட இதில் தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். இந்த வழியே வந்தோம்னா நம்ம உள்ளே போய்க்கலாம். கோயில் உள்ள பார்த்தீங்கன்னா, இப்பதான் பெயிண்டிங் எல்லாம் பண்ணியிருக்காங்க. மருதமலையில இப்பதான் கும்பாபிஷேகம் முடிஞ்சது. அதுக்காக பண்ண பெயிண்டிங் தான். கொடிமரம் கூட பாருங்க, இன்னும் அந்த இதெல்லாம் கழட்டவே இல்ல. உள்ள சாமி முருகரை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு இப்ப நாங்க வெளியே வந்துட்டோம். இப்ப ஈவினிங் சமயங்கிறனால கடைசி பூஜை பார்த்தீங்கன்னா 7:15க்கு தான் கடைசி பூஜை. அந்த பூஜை முடிஞ்சோடனே நட சாத்திடுவாங்க. அதனால வர்றவங்க கொஞ்சம் முன்னாடியே வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. 7:15க்கு மேல உள்ள சாமி பார்க்க முடியாது. கோயில்ல லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் இருக்கு. நவகிரகங்களை சுத்திட்டு அப்படியே வெளியே போய்க்கலாம். முருகரோட வாகனம் பார்த்தீங்கன்னா மயில் தான். அந்த மயில் சிலை வந்து முன்னாடியே இருக்கும். அந்த மயிலுக்கு நேரா கீழே பார்த்தீங்கன்னா கனி தீபம் ஏத்துறவங்க அங்க தீபம் ஏத்திக்கலாம். கோயிலோட தென்மேற்கு முனையில் வந்து பார்த்திங்கன்னா பாம்பாட்டி சித்தர் ஆலயம் அமைஞ்சிருக்கு. அதை நீங்கள் வழிபடுறவங்க வழிபடலாம். அங்கே தவம் பண்ணுறமான இடமும் இருக்குது. அமைதியாக நீங்கள் தவமும் பண்ணலாம். இந்த பாம்பாட்டி சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பழமை வாய்ந்த 18 சித்தர்கள்னு சொல்லுவாங்க. அதில் ஒருத்தர் ஆவார் அவர். இதுதான் மருதமலை கோயிலோட ராஜகோபுரம். மருதமலையோட நுழைவு வாயிலும் இதுதான். ஆனா நம்ம லெஃப்ட் சைட்ல ஏறி உள்ள கோயில்ல போயிட்டு ரைட் சைடு இறங்குறோம். இறங்குற வழியில பாத்தீங்கன்னா சாமி பிரசாதம், புளியோதரை இதெல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் வாங்கிக்கோங்க. மருதமலையில இருந்து பாக்குற போது கோயம்புத்தூரோட சிட்டி வியூ சூப்பரா இருக்கும். ஓம் முருகா. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.